ஸ்வீட் ஹோம் தமிழ். அஜீரண கோளாறு பசியின்மை போக்கக்கூடிய சுக்கு தீநீர். தேவையான பொருட்கள்: சுக்கு, ஓமம், சீரகம், கல்லுப்பு. நம்ம அஜீரண கோளாறு பசியின்மை ஏற்படும் போது நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது பல நோய்க்கு இது வழிவகுக்கும். அதை நம்ம உடனே தீர்க்கறதுக்கான வழியை பார்க்கணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு தீநீரை தயாரிச்சு நம்ம இதை குடிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு 200 ml போதுமானது. நம்ம கடைக்கு போய் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேண்டாவோ ஒரு ஸ்ப்ரைட்டோ ஒரு சோடாவோ வாங்கி குடிப்போம். அது அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஒரு ஏப்பத்தை கொடுத்து ஜீரணம் ஆயிடுச்சு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அது முழுமையான ஜீரணம் ஆகாது. அது கெடுதலை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி அது கேஸையும் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை தயாரித்து நம்ம இந்த தீநீர் தயாரிக்கும் போது முழுமையாக நம்மளுக்கு ஜீரணம் ஏற்படும். நல்ல விதத்தில் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம சுக்கை தோலெல்லாம் சீவி தட்டி வச்சுக்கலாம். தோலில் நஞ்சு இருக்கிறதுனால சுக்கை ஒரு கத்தியில் தோலெல்லாம் சீவி எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது தான் இந்த தீநீர் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த தீநீரை நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் சீராக இயங்குறதுக்கு வழிவகுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில என்விலாம் சாப்பிடுவாங்க. அந்த டைம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு தீநீரை குடிக்கும்போது ஜீரணம் சீக்கிரம் நடக்கும். இப்போ நம்ம தட்டி வச்ச சுக்க போடலாம். ஒரு சின்ன துண்டு இருந்தா போதும். 200 ml 1/4 ஸ்பூன் ஓமம் போடுறோம். ஒரு 200 ml 1/4 ஸ்பூன் ஓமம் போதுமானது. கால் ஸ்பூன் சீரகம், கல்லுப்பு ஒரு பிஞ்ச் போதும். எனக்கு சிறிதளவு போடணும், ஏன்னா ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, கொஞ்சமா போட்டுக்க பாருங்க கல்லுப்பு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதோட சாரெல்லாம் இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வீட்டில் அசைவம் செய்துட்ட பிறகு அது சாப்பிட்டுட்ட பிறகு நம்மளுக்கு ஜீரணம் ஆகாமல் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த தீநீரை நம்ம செய்து குழந்தைங்களுக்கு அரை கிளாஸ் குடிச்சு நீங்கள் ஒரு கிளாஸ் சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜீரணம் சீக்கிரமே நடைபெற வாய்ப்பாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இந்த கஷாயத்தை குடிக்கும்போது இது செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த தீநீரை கடகடன்னு நம்ம ஆற வச்சு வாயில் ஊற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம சிப் பண்ணி சுவைச்சு உமிழ்நீரோட கலந்து தான் குடிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டியாச்சு. இப்போ தயாராகிடுச்சு இந்த தீநீர். இதை நம்ம காஃபி குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி உமிழ்நீரோட சேர்த்து குடிக்கும்போது மட்டும்தான், கலந்து சுவைச்சு குடிக்கும்போது மட்டும்தான் இதோடைய பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும். இயற்கையான முறையில் இந்த ஜீரண உறுப்புகளை நம்ம சரி பண்ணுறதுக்கான வழியை நம்ம பார்க்கும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படும். இது கூட நான் ஒரு சின்ன முதிரையை கற்றுக் கொடுக்குறேன். இதையும் சேர்த்து செய்யப்படும் போது உங்களுடைய ஜீரணம் 100% நடக்கும். இப்போ முதிரையை பாருங்க. இது குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த முதிரையை செய்யலாம். இப்போ முதிரையை பாருங்க. ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் ஃபெதர் டச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி லேசான ஒரு தொடு உணர்ச்சியோட நம்ம நேராக உட்காந்து சப்பனை கால் போட்டு வைப்பாங்க. இந்த முதிரையை செய்யணும். 10 நிமிஷம் செய்தா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். கண்ணை மூடி நம்ம மூச்சை மட்டும் கவனிச்சா போதும். 10 நிமிஷம் 100% நம்மளுடைய அஜீரணம் சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.